இருந்தாலும் என்னுடைய உயிரை நீங்க காப்பாத்துறீங்க இல்லையா? அதுல முதலுக்கு ஒரு கோடான கோடி நன்றிங்க. உயிரை காப்பாத்துதான் என்னுடைய வேலையே. வாயை மூடுங்க. ஏழைக்குன்னா ஒரு உயிர், பணக்காரனுக்குன்னா ஒரு உயிர் கிடையாதுங்க. கடவுள் கொடுத்த உயிருக்கு பிறகு இருக்கிற இடத்துல உயிர் கொடுத்துருங்க. இந்த இடத்துல கடவுளை நீங்க தான் தெய்வம், நீங்க தாங்க இருக்கு. போலாம் இல்லம்மா உங்க அப்பா எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. இல்லங்க நீங்க ஒரு நாட்டு இளவரசர் தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் உங்க கூட நின்று பேசினா 4 பேர் பார்த்தா 4 விதமா பேசுவாங்க. நீங்க ஏங்க பயப்படுறீங்க? என் கூட எல்லாம் பேசுனா யாரும் தவறா நினைக்க மாட்டாங்க. அப்படி பேசுறதுமா நான் பாத்துக்கிறேன். எங்க நினைப்பாங்க நான் உங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லி நானு கொஞ்ச நேரம் நான் சொல்றது நின்று நல்லா பொறுமையா கேளுங்க. எனக்கு சின்ன சிறு வயதுல இருந்து எந்த ஒரு ஆணவரை நான் பார்த்தது கிடையாது. எந்த ஒரு ஆணவரை கூட நான் பேசுறது கிடையாது. எந்த ஒரு ஆணவர் கை என் மேல பட்டதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது முதல் நான் பார்த்தது உங்களை தான். முதல் பேசுறது உங்க கூட தான். முதல் தான் உங்க கையை மேல பட்டு இருக்குது. அதனால இந்த ஆத்துல வீழ்ந்திருக்கும் போது என்ன நீங்க தொட்டு நீங்க தூக்குறீங்கல்ல, அதனால சொல்லுங்க என்ன நீங்களே திருமணம் செஞ்சுக்கங்க. என்னங்க நீங்க யாரு? இந்நாட்டு இளவரசி. நான் யார்? ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன். உனக்கு எனக்கு ஏடு வைத்தா கூட எட்டாதுமா. வாழை மூடுங்க. காதலுக்கு வந்து ஜாதி மதம் ஏழை பணக்கம் எல்லாம் பார்த்து வர தெரியாது. 2 மனசு சேர்ந்துட்டாலும் காதல் தாங்க. நீங்க ஒத்துக்கலாங்க. உங்க அப்பா ஒத்துக்குவாரா? என்னுடைய அப்பா நான் எனக்கு எதுக்கட்டாலும் எனக்கு தடை இல்லாம செஞ்சு வைப்பாரு. உதாரணம் நீங்க பணக்கார குடும்பம், ஏழ்மை, இதெல்லாம் சரிப்பட்டு எனக்கு இல்லைங்க. என்ன காதலிக்க முடியுமா? எனக்கு திருமணம் செய்து சொல்ல முடியுமா? முடியாது. முடியாதா? இந்த நீரோட நீங்க தானே காப்பாத்துறீங்க. மறுபடியும் நீரோட வீட்டு உயிரை விட்டுடுவேன் நானு. இப்ப நாங்க காதலிக்கலன்னா ஆத்துல இருந்து உயிரை விட்டுடுவீங்க. ஆமாங்க, இதுதான் உங்க முடிவு. என்னுடைய முடிவுதுவா. வாய்க்கு நம்ம கொடுத்தா செத்தா நம்ம கொடுத்தாங்க. ஒருத்தர் தொட்டது நான் இன்னொருத்தர் தொட விட மாட்டேன். மண்ணத்தினால தின்னமாக இந்த உடம்பு இன்னொருத்தர் நான் தின்ன விடவே மாட்டேன். முடிவே இதுதான். ஐயோ அஸ்கர் லாஸ்ட்டுங்க என் உயிர் இது இருக்கு. என்னதான் இருந்தாலும் நீ ஒரு நாட்டு இளவரசி. நாட்டு மக்கள் எல்லாம் ஏத்துக்குவாங்களா? சரி, எப்படியோ எனக்காக உயிரை விடவும் துணிந்து விட்டீர்கள். எப்போது எனக்காக உயிரை விட்டு துணிந்து விட்டீர்களோ உங்களையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஆசை வந்து விட்டது. என்னதான் இருக்கு? ஆமா என்னங்க, எந்த ஒரு இன்ப துன்பம் வந்தாலும் சரி நான் உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேங்க. அப்படியா? தங்க பாதை சோறுமதியை திருமணம் செய்து வைத்து விட்டேன். இப்பொழுதுதான் என் மனம் அவமானமாகுதுங்க. ஜனங்கள்லாம் காரி காரி போயிடாங்க. காதலி இந்த நாட்டு மலர் கூட்டி வச்சுட்டீங்க. கூட்டி வைத்தேன் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அதுதான் கிடையாது. ஒரு பொருளை அடைய வேண்டும் என்றால் ஒரு பொருளை விட்டால் தான் ஒரு பொருளை அடைய. ஒரு பொருளை விட்டுதான் ஒரு பொருளை பிடிக்க முடியும். எனது நோக்கம் என்ன? இந்த மணிமணி நோட்டை அடைய வேண்டும். சிம்மாசனத்தில் அமர வேண்டும். அதுதான்
பெருத்த ஆசை. ரொம்ப நாள் ஆசை. நாட்டுக்காரி அண்டரங்க காதலியாக்கி நாட்டு கலட்டு மன்னருக்கு திருமணத்தை செய்து வைத்து இந்த திருமணத்தை நாட்டு மக்கள் என்ன பேசுகிறார்கள் செவினால் கேட்கணும். நகர வேலை வரை அவன் யாராக இருக்கிறான்? நம்முடைய காதலினுடைய தந்தடத்தில் எடுத்து சொல்லி திருமணத்திற்கு உண்டான சம்மதத்தினை வாங்க வேண்டும். ஆமா, எனக்கு என்னுடைய தந்தையிட்ட சென்று நம்ம இவருடைய காதலை எடுத்து சொல்லி திருமணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டு இதே இடத்துல இதே நேரத்தில் உங்களுக்கு காத்து கொண்டு இருப்பேன். அப்படியா? ஆமாங்க. நானே அம்மாவோட நம்ம காதலை எடுத்து சொல்லி திருமண சம்மதத்தோடு நாளைக்கு அந்த ஆடவன் யார் தெரிகிறதா? முன்னாள் கோட்டைக்காரன் நாகப்பனே அவன் மகன் கதிரவன் இந்நாட்டு இளவரசுடன் ஆடி பாடிக்கொண்டு சின்னதொரு பொடிப்பேர் என்று நினைத்தது என் தவறு. இப்போ அன்று அவன் தங்கையை தொட்டேன் என்பதற்காக மார் மீது எட்டு உதைத்தான். பாம்புக்கு பல்லு விஷம், ஏழைக்கு கொடுக்கிற விஷம், முப்படை தளபதி ஆளவந்தானுக்கு உடம்பெல்லாம் விஷம் அவனுக்கு தெரியாது. ஆகையால் நான் சொல்வதை போல் சொல்லுங்க, அவனை செய்துவிடி, நான் பார்த்துக்கொள்வேன். எங்கதான் போயிருப்பாங்க? அரங்கோ தான் உறங்க ஆரி கடல் நீ உறங்க, சீரங்கோ தான் உறங்க திருவானக்கா உறங்க,
நாடுறங்க வழி இல்லையே ராசா இங்கே நாடியத்து கிழக்குது ரோசா அரங்கும் தான் உறங்க அருகடனே உறங்க திறங்கும் தான் உறங்க திருவாரக்கா உறங்க நாடுறங்க வழி இல்லையே ராசா இங்கு நாடியத்து கிடக்குது உன் ரோசா சாடையடி நீ வச்ச சாந்தி செவத்தில் எல்லாம் அடி மழைய அடிச்சு அத்தனையும் கரைஞ்சிடுச்சு சாடையடி நீ வச்ச சாந்தி செவத்தில் எல்லாம் அடி மழைய அடிச்சு அத்தனையும் கரைஞ்சிடுச்சு தங்களையும் ஆக வச்ச இந்த மனம் தங்களையே ஆக வச்ச இந்த மனம் வாழ வச்சு பார்க்கலையே பார்த்திருந்த ஒரு சனம் அரங்கோ தான் உறங்க ஆரி கடல் நீ உறங்க திறங்கும் தான் உறங்க திருவாரக்கா உறங்க நான் உறங்க வழி இல்லையே ராசா இங்கு நாடியத்து கிடக்குது உன் ரோசா காத்து மேல பட்டாருமே கரைக்கேதான் போகும் முன்னே போட்டு வச்ச ரோசா பூவே போடுவேன வெயிலிலே காத்து மேல பட்டாருமே கரைக்கேதான் போகும் முன்னே போட்டு வச்ச ரோசா பூவே போடுவேன வெயிலிலே சந்துக்குள்ள அடங்கிடுமா சந்தேக பிணியிரு சந்துக்குள்ள அடங்கிடுமா சந்தேக பிணியிரு சந்திருந்து பார்த்ததுன்னு சொன்னதுதான் நம்மோடு அரங்கோ தான் உறங்க ஆரி கடல் நீ உறங்க சீரங்கோ தான் உறங்க திருவானக்கா உறங்க நாடுறங்க வழி இல்லையே ராசா இங்கே நாடியது கிடக்குது ரோசா என்ன இது வேலைக்கு போயிட்டு வரணும் போன மகன் இது வரைக்கும் வரவே இல்லையே என்னதான் வேலை செய்யறேன்னு தெரியல இவ்வளவு வாழ ராஜா இந்த தண்டை எதிர்பார் என்னடா மண்டையில ரத்தமா வருது என்னடா ஒண்ணு இல்ல முதல்ல உட்காருடா கேட்டா வேலையை பார்த்து செய்யக்கூடாதா இப்படி எல்லாம் வேலை செய்யறது ஐயோ இவ்வளவு ரத்தம் வருதாடா அப்படி என்னடா வேலை செஞ்ச ராஜா என்னடா ஆச்சு எப்படிடா பட்டது யாருன்னா தெரியலம்மா மறைமுகமா அடிச்சுட்டாங்கம்மா மறைமுகம் அடிச்சாங்களா ராஜா தப்பு செய்யாத யாரும் அடிக்க மாட்டாங்க நீ என்னப்பா தப்பு செஞ்ச ஆத்துல ஒரு பெண்ணை அடிச்சுட்டு போனாங்க அவங்க உயிரை தம்மா காப்பாத்தினேன் உயிரை தானடா காப்பாத்தன அதுக்கு என்னடா காப்பாத்தின பிறகுதான் தெரியுது அவங்க நாட்டு இளவரசி என்று அவங்க சொன்னாங்க எப்போது என்னை தொட்டு தூக்கி காப்பாத்தினீங்களோ மணந்தால் உங்களுக்கு தான் மணந்த கொள்வே இல்லைன்றால் இறந்தனவன் சொல்லிட்டாங்கம்மா ஐயோ அப்புறம் நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேம்மா நீங்க பணக்கார குடும்பம் அந்த ஏழ்மை எடுக்கும் எல்லாத்தையும் எடுத்து சொன்னேன் இருந்தாலும் என்னடா என்னடா தழுங்குற நானே மனசை பறி கொடுத்துட்டேம்மா அட பாவி என்னடா வார்த்தை சொல்ற ஒரு நாட்டு இளவரசி ஆத்துல விழுந்துட்டா காப்பாத்தணும்னு சொல்ற காப்பாத்துனது தப்பு இல்லப்பா அந்த பெண்ணு மனசை பறி கொடுத்துட்டா நானே மனசை பறி கொடுத்துட்டுமான்னு சொல்றியே டே மனசை பறி கொடுத்துட்டுன்னு சொன்னதுக்கே உன்னை இந்த கதிக்கு ஆளாக்கி இருக்கிறாங்களே இந்த விஷயம் மட்டும் மன்னருக்கு தெரிஞ்சா நம்முடைய நிலைமை என்னாக்குன்னு தெரியுமா மன்னர் குடும்பம் எங்க நாம எங்க நமக்கு அவங்களுக்கு எப்படிடா ஒத்து வரும் ஏண்டா உனக்கு இப்பேற்பட்ட ஆசை உன் புத்தி ஏண்டா இப்படி எல்லாம் மாறுது வேண்டாம் அம்மா சொல்றத கேளு ராஜா அந்த பெண்ணை மறந்துருப்பா மறந்துரு முடியாதம்மா இறந்து விட சொன்னாலும் சொல்லுங்க நான் இறந்து விடுகிறேன் ஆனால் அந்த பெண்ணை என்னால் மறக்க முடியாதம்மா மறக்க முடியாது அட பாவி ஒரு பெத்த தாயி இவ்வளவு தூரம் நான் உனக்கு எடுத்து சொல்றேன் நான் உயிரை விட்டாலும் விடுவனை தவிர அந்த பெண்ணை என்னால மறக்க முடியாதுன்னு சொல்றியே டேய் நீயா எனக்கு மகன் நீயாடா எனக்கு மகன் உனக்கு இந்த தாய் வேண்டுமா இல்ல இந்த தார வேண்டுமா தாயா இல்ல தாரமா நீ முடிவு பண்ணிக்க
தாய்க்கு பின்தளமா காரம். அம்மா 10 மாதம் முன்னிருந்தாலும் சுமந்து பெற்றெடுத்த தாய்க்கு ஈடு இல்லை. இந்த உலகில் எதுவுமே கிடையாதம்மா. அம்மா எவ்வளவு பணம் இருந்தாலும் எல்லா பொருளையும் வாங்கி விடலாம் அம்மா. ஆனா பெற்றெடுத்த தாயை வாங்க முடியுமா? தாயுடைய அன்பை வாங்க முடியுமா? அம்மா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நானும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தால் வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நானும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நானும் அம்மாவை வாங்க முடியுமா? 1000 உறவு ஒன்று தேடி வந்து நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? 1000 உறவு ஒன்று தேடி வந்து நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படைச்சதங்கு யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பதென்னா தாயடா. உன்னையும் என்னையும் படைச்சதுங்க யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும் அந்த தாயடா. ஆராரிரோ 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 ஆராரிரோ. பட்டினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா, பால் கொடுத்த பிள்ளை முகம் பார்த்து பசி மறப்பா. இளவட்டான பின்னும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைப்பா, உச்சி முதல் பாதம் வரை உச்சி குட்டி மகிழ்ந்திடுவா. நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவ பிடிக்க வைப்பா. நெஞ்சிலே நடக்க வைப்பாள், நிலாவை பிடிக்க வைப்பாள். பிஞ்சு விரல் நகம் கடிப்பா, பிள்ளை எச்சு சோறு திம்பா. பல்லு முளைக்க நெல்லு முனையால் மெல்ல மெல்லதான் கீறி விடுவா. பல்லு முளைக்க நெல்லு முனையால் மெல்ல மெல்லதான் கீறி விடுவா. உன்னையும் என்னையும் படைச்சதங்கு யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பதென்ன தாயடா. உன்னையும் என்னையும் படைச்சதுங்க யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும் அந்த தாயடா. ஆராரிரோ 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 ஆராரிரோ. மண்ணில் ஒரு செடி முளைச்சா மண்ணுக்கு அது பிரசவந்தான். என்ன துடி துடி துடிச்சா கண்ணுக்கு அது போகம் வந்தான். சூரியனை சுற்றிக்கிட்டு உன்னை சுற்றும் பூமி அம்மா, பெற்றெடுத்த அன்னைய சுற்றி பெற்றுக்கொள்ளும் தாய்மை அம்மா. கர்ப்பத்தில் நனைந்த உன்னை நுட்பமாய் பார்த்து ரசிப்பா. கர்ப்பத்தில் நடந்த உன்னை நுட்பமாய் பார்த்து ரசிப்பா. பேதையாய் அவள் இருப்பா, மேதையாய் உனை வளப்பா. என்ன வேணும் இனி எனக்கு அன்னை மடிதான் சுகமுறைக்கு. என்ன வேணும் இனி எனக்கு அன்னை மடிதான் சுகமுறைக்கு. உன்னையும் என்னையும் படைச்சதிங்கே யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும் அந்த தாயடா. ஆரா
ஆராரிரோ ஆராரிரோ. ராஜா, இந்த அம்மா மேலோட கோபம் இல்லையே. இருந்தாலும் நாளை இதே இடத்துக்கு வந்து விடுற நீ வந்துடுன்னு சொல்லிட்டு வந்துட்டமா. நான் சென்று உனக்கு எனக்கு ஒத்து வராது, என்னை மறந்துடுற மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன். சரிப்பா, சொல்லிட்டு சீக்கிரம் வந்துரு. என்ன போயிட்டு வா. தங்கச்சிங்கம்மா கோயிலுக்கு போறேன்னு போனவா இன்னும் வரவே இல்லப்பா. கோவிலுக்கு போன தங்கச்சி இன்னும் வரலையா? ஆமா. நீங்க வீட்டுல இருக்குமா? எந்த கோயிலுக்கு போறதால தேடி நான் கூட்டிட்டு வரேன். எங்கதான் கோட்டைக்காவலன் நாகப்படவன் சந்திரவன் கடையே என் அவைக்காவலத்தில் வரைத்தேன். சென்றவன் இதுவரை என்னானது தெரியாமல் திகைத்துக் கொண்டு திணறிக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறேன். நிஜமா நீங்க சொன்ன பிரகாரம் அந்த கதிரனை ஓய்க்கு மண்டபாத அடிக்க அழகி கேள்விக்கா ரெண்டாவது நோக்கணுங்க யார வந்தாங்க விட்டு ஓடியான்ட்டு தருதல பயனே, தீனிக்கு கேடு பூமிக்கு வாரமாக இருக்கிறாய். நீ எல்லாம் ஒரு மனிதனா? ஒரு மனிதன் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால் கச்சிதமாக செய்து அவன் தான் தலை சிறந்தவன் மனிதன். உன் திருமுகத்திலே வீழ்ப்பதற்கு வெட்கப்படுவதை வேதனைப்படுகிறேன். பயலே, கதிரவனை பிறகு பார்த்துக் கொள்கிறீங்க. கதிரவனுக்கு ஒரு தங்கை இருந்தாலே அவள் எங்க இருப்பா? அவ குளக்கரைக்கு போயிருப்பா. அங்க போனா பாக்கலாங்க. தினந்தோறும் குளக்கரைக்கு சென்றிருப்பாள். புறப்படு குளக்கரை. சந்தோஷமாக போகணும். நவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி அப்பதான் அதை தெரியும். மாரியம்மனுடைய ஆலயத்துக்கு போய்கிறான். சனிக்கு போய்கிறா பாருங்க. காலையில் கேட்டு பாருங்க. குளக்கரையிலிருந்து ஜலத்தை கொண்டு அதோ தெரிய மாரியம்மன் ஆலயத்திற்கு அபிஷேகம் செய்ய சென்றிருப்பாங்க. புறப்படு அம்மன் ஆலயம். கவிஞர்களில் கற்பனையில் ஊறுவது சித்திரப்பாவை இவளை விடலாமா? இவளை விட்டு தவிக்கலாமா? குறுக்கு வழி சென்று லபாத் கண்டுபிடிக்க விட. கபிலா மனிதரையும் தூக்க வைக்கும் நவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி ஆமா, தினந்தோறும் சென்று அம்மனாலை போக வேண்டும். சீக்கிரமாக புறப்பட்டு அந்த அம்மனாலை சென்று ஏற்கனவே செத்து போயிருப்பீங்க நினைச்சேன். உண்மையா உயிரோட இருக்கீங்க. பாவிங்களே, வீண் பேச்சுக்கு இங்க இடம் கிடையாது. ஏற்கனவே என்னுடைய அண்ணங்கிட்ட உதப்பட்டு இருக்கிறீங்க. ஒழுங்கு மரியாதை வந்த வழி பார்த்துட்டு போயிட்டா உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. ஆமா, கை நீட்டி காசுறா. முன்னாள் கோட்டைக்காவலன் நாகப்பன் மகன் கதிரவன்
வந்தாலும் வந்துடுவாங்க. சர்வதாக்கியராக இளமத்து இவளை நான் பார்த்து விட்டாரு. நடக்கட்டும். மலர்கொடியா என் கை தகப்பட்ட கிளை அன்று தப்பித்து விட்டார். யார் காப்பாற்றுவதா? நான் இருப்பது எப்பேற்பட்ட இடம்? ஒரு தெய்வீகமான அந்த அம்மனுடைய ஆலயம். அப்படி என்றால் என் நீல கூட உன்னால மிதிக்கவே முடியாது. பார்த்து விடலாமா? ஆமா. என் கை தகப்பட்டவள் கொத்தாமல் விட மாட்டேன். சபைக்கிறார் கட்டி அரவணைத்து ஒரே ஒரு முத்தத்தை கொடுத்து விட்டார். மணிவெளி நாட்டு சிலகோல முதலோடு வாழலாம். நீ என்னதான் அழகழகாக பாடினாலும் சரி, வண்ண வண்ணமாக ஆடினாலும் சரி, நீ சொல்லும் வார்த்தைக்கு இங்க ஒரு பொழுதும் இடமே கிடையாது. நான் சொல்லும் வார்த்தை ஒரு பொழுதும் நிலைக்கவே நிலைக்காது. ஆமா. அப்படி என்றால் ஆண்டவர் தலைக்கேறி விட்டது வழக்கு. ஒண்ணு சொல் புத்தி இறக்க வேண்டும், இல்ல சுய புத்தியாவது இறக்க வேண்டும். ரெண்டுமே உனக்கு தெரியாது. வீடு வேண்டும். பாடாமல் பாடுகின்றேன், ஆண்டவனை ஆண்டவனை தேடுகின்றேன். வா வா வா. 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 நான் ஆண்டவனை தேடுகின்றேன். வா வா வா. உன் கை நீட்டி வலை வீசலாம், ஊரார்களை பார்த்து நிலை பேசலாம். அழகென்ற பொருள் வாங்க பல கூடலா. யார் கூடுவா? யார் கூடுவா? ஆண்டவனை தேடுகின்றேன். வா வா வா. நான் ஆண்டவனை தேடுகின்றேன். வா வா வா. இளப்பெண்ணின் கண்ணீரை யார் மாற்றுவா? எரிகின்ற நெஞ்சத்தை யார் தேற்றுவா? யார் தேற்றுவா? ஆண்டவரை தேடுகின்றேன். வா வா வா. நான் ஆண்டவரை தேடுகின்றேன். வா வா வா. அடப்பாவி, ஒரு பெண் என்று பாராமல் சாட்டை கொண்டு வேட்டையாடுகின்றாயே. அடப்பாவி, ஒரு பெண்ணை பார்த்தான் வீட்டு சபைக்கு உரைக்கிறேன். நான் சொல்லும் மாற்றத்தை இருக்கிறேன். உன் கற்பை எவன் காப்பாற்றாது? அடப்பாவி, நீ எத்தனை முறை கேட்டாலும் சரி, நான் வணங்கக்கூடிய அந்த அம்மன் கண்டிப்பா என் கற்பை காப்பாற்றும். நீ வணங்க அந்த அம்மன் இதோ மாரியம்மன் உன் கற்பை காப்பாற்ற. என் கற்பை காப்பாற்றும். அந்த கடவுளை லட்சத்தை சொல்கிறேன், பொறுமையாக உன் செவி கேட்டுக் கொள்ளி. வைத்தியக்காரி கடவுளை ஒழுங்காக செய்ய வந்த எவனை காலால் எட்டு உதைத்தாலே முக்கல் படுத்த ஈசன். கண்ணி பெண்கள் குளித்துக் கொண்டிருக்கும் போது ஆடையை திருச்சென்ன கருமுந்தில் பய கண்ண அவன் கடவுளா
தன்னால் படைக்கப்பட்ட துலோத்தம்மை தன் மகள் என்று வராமல் ஆசை கொண்டாடிய நான்முகன் அபட்கிறவளா தாயை போல காண வேண்டும் என்று முச்சந்தில் அமர்ந்தானே ஏனமுத்து பய விநாயகர் அபட்கிறவளா பூலோகத்திலே ஒருவனுக்கு ஒருத்தி தேவலோகத்திலே கட்டிய மனைவி இருக்கவள் இன்னொரு பெண்ணை சிறை கொண்டாட முருகன் கருமாரியா உருமாரியா பொடி பொடிக்கும் கடவுள் என்று உலகத்துல அனைத்துமே கடவுள் தாண்டா. ஒரு தெய்வம் இல்லாமல் ஒரு பொழுது போல பொழுது வெளியில காமத்திற்காகவே பிறந்து ஏண்டா என் கருப்பை கெடுக்க பார்க்கிறார் பாவி சண்டாளா. காதலில் 3 வகை காதல். துணிய வெட்டா சட்ட, மரத்தை வெட்டா சட்ட, முடிய வைச்சா மொட்டை, காதலிக்க தெரியாத பாவி. காதலில் 3 வகை காதல். சாகசக்காத உழைத்தே சண்டாளா என்று உழைத்தே, எல்லா வைக்காத உழைத்தே இருப்பது பலக்கணக்கு. என்பதற்காக மார்மீது எட்டி உதைத்தார். உன் தங்காய் கண் கலங்கி கண்ணி வெடிக்கிறார். புறப்படுகிறேன் நகர்வலா. ஐயா இந்த பாவி யாரு இனிமேல திருமணம் செஞ்சுக்குவாங்க. ஐயா இந்த பாவிக்கு நீங்கள் தான் ஐயா வாழ்க்கை பேச்சு அளிக்க வேண்டும். புரியவில்லை, சொல்ல மாட்டேன். பார்க்கும் போதெல்லாம் உங்களை கேவலமாக நினைத்து விட்டேனே. ஐயா கடைசி முறையா கேட்கிறேன், உங்கள் பாதத்தை பணிந்து கேட்கிறேன் ஐயா. இந்த பாவி கழுத்துல தாலி கட்டி இந்த மனைவி அதை ஏற்றுக்கொள்ள. உன்னை போல் பெண்களுக்கு தாலி கட்டினால் ஒரு தெருவீதியே உருவாய். மாங்கல்யத்துக்கு அர்த்தம் தெரியாதவள் கற்பை எழுந்து நிற்கிறாய், கண் கலங்கி நிற்கிறாய். உனக்கு உழைப்பு செலுக்கிறேன், புறப்பட முடியுமா? ஐயா சொல்ல மாற்றி கேளுங்க, இந்த பாவிக்கு வாழ்க்கை பேச்சு மலர் கொடு. பெண்ணாக பிறந்தால் நாம் அடக்க வேண்டும். அண்ணன் இருக்கிறான், தம்பி இருக்கிறான், தகப்பன் இருக்கிறான். ஆணவத்தில் ஆடக்கூடாது. அன்று உன் அண்ணன் இருக்கிறான். அண்ணா நீயே வரவில்லை என்றான். நானாடி பூனை பிடிக்கிறவன். பூனை பிடிக்கிற வேலை பார்த்தையா? திருட்டு லக்காடி. வாய் இருக்கிறது, எதை வேண்டு வேண்டாம் பேசிக்கிட்டு நீ என்னதான் கத்திர முடியாது. என்னதான் கேட்டினாலும் கதைனாலும் வயதோட பிறந்தாலும் இனி உன்னை தொடமாட்டேன். ஐயா தொட்டு சொல்லு ஏ ராசா, என் மேலாசை இல்லையா?